நெறைய பேருக்கு பிடிச்ச ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ்ல ஒரு மொமெண்டம் நான் பார்த்தேன். இந்த மொமெண்டம எப்படி பயன்படுத்தி ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் வச்சு பார்த்துக்கலாம். இது ஒரு லேர்னிங் கன்டென்ட். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டூ ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. புதுசா சேனல பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ட்ரேடிங்வியூ.காம்ல இருக்கேன். டாடா மோட்டார்ஸோடைய டே சார்ட். இது கொஞ்சம் அப்படியே நீங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வி ஷேப், இன்வெர்ட்டட் வி ஷேப். அதாவது நான் ட்ராயிங் வரையறேன் பாருங்க. இப்படி நல்லா மேல போயிட்டு அப்படியே நல்லா கீழ வந்திருக்கு. ஒரு இன்வெர்ட்டட் வி ஷேப்ல இது வந்து ஃபால் ஆயிருக்கு. ஏறி இறங்கியிருக்கு. எப்பன்னா, ஃப்ரம் செப்டம்பர் 23லேருந்து மார்ச் 25. இங்க ஒரு 1 1/2 வருஷத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஏற்றம். பாதி வருஷம் ஏறி மீதி கீழ இறங்கியிருக்கு. இப்ப இந்த பர்பிள் லைன் வந்து ஒரு சப்போர்ட் லைனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். 596. இந்த 596, 600 ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ, இப்போ வந்து இது இங்க வந்துட்டு ரிவர்ட் ஆயி போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இப்படி ரிவர்ட் ஆயி போயிட்டுருக்கு. ஸோ, இது வந்து இது ஒரிஜினலா இது ரிவர்ட் ஆச்சா? இல்ல திரும்பி கீழ வருமா? இப்படின்ற பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். ஆ இத பத்தி தான் இப்ப நம்ப கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். நான் இந்த இத டெலீட் பண்ணிடுறேன். நமக்கு இது தேவையில்ல. இதுவும் தேவையில்ல. ஓகே. ஸோ, இப்போ வந்து உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியுது. கீழ வந்துட்டு இந்த சப்போர்ட் லைன மிதிச்சுட்டு மேல போகுது. நீங்க இங்க கூட இது மாரி நடந்திருக்கும். கீழ வந்து இங்க மேல போயிட்டு திரும்ப கீழ வந்துருச்சு. அதுமாரி இது கீழ வருமா? திரும்பி மேல போகுமா? அப்படிங்கிற டவுட் தான் இப்ப எல்லாருக்கும் வரும். இத அப்படியே ஒரு வீக்லில போட்டு பார்ப்போம். இங்க பாருங்க. நல்ல மொமெண்டம் தான். பட் 2 நாளா வந்து 2 வாரமா நல்லா மேல ஏறிட்டு இருந்தது. இப்ப இது 3வது வாரமா இன்னைக்கு இந்த மண்டேக்கு அப்புறம் கொஞ்சம் ரெட் காட்டுது. இப்ப இது என்ன சொல்ல வருது? திரும்பி கீழ வருமா? இல்ல இது வந்து இன்டெசிசிவா என்ன? அதாவது முடிவு எடுக்க முடியாம இருக்குதா? அப்படிங்கிறத பத்தி தான் இத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்க்வீஸ் மொமெண்டம் இத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்க்வீஸ் மொமெண்டம் பத்தி இந்த கேலண்டர் இது பாருங்க. இத நான் அப்படியே ஜூம் பண்றேன். இந்த இது படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் முடியல. முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. இது முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு கிரீன் லைட்டா ஸ்டார்ட் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்ப இதுதான் வந்து இது சொல்லுது. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இது என்னதான் இந்த 4, 5 நாள் ஏறி இருந்தாலும், இது வந்து குறையறதுக்கான அறிகுறி இன்னும் குறையல. குறைஞ்சு 2, 3 நாள் கழிச்சு தான் இது வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறும். சரிங்களா? அப்ப நம்ம வந்து பிஃபோர் கோயிங் ஃபார் த அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல நம்ம வாட்ச் பண்ணிட்டு, இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இப்ப இதுதான் நம்மளோட ரேஞ்சா இருக்கும். அத வச்சு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் நமக்கு ரேஞ்ச். அதாவது 595 டூ 660 இந்த ரேஞ்ச். இந்த ரூ. 65, ரூ. 70 இந்த ரேஞ்ச்குள்ள தான் இது கொஞ்ச நாள் தடுமாறும். ஒரு 2 டூ 3 டேஸ் தடுமாறுச்சுன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு. புது என்ட்ரி குடுக்குறவங்க ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட்க்கு என்டர் பண்ணலாம். இது சஜஷன் இல்ல. இந்த சார்ட் படி நம்மோட லேர்னிங் வந்து இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த இண்டிகேட்டர் பார்த்துட்டோம். இன்னொரு இண்டிகேட்டர் வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ப்ராபப்ளி நம்ம வந்து MACD வச்சு பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா சொல்லிரும். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே இதனுடைய ட்ரெண்ட் வந்து மாறுது அப்படிங்கிறத இது காட்டுது. இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது 25த் மார்ச் இன்னைக்கு 25த் மார்ச்சே வந்து நமக்கு வந்து ஆ சாரி 7த் மார்ச். 7த் மார்ச்லயே வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் குடுத்துருச்சு. இதனுடைய கலர் மாறுது. அதாவது ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கிறத சொல்லிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு ஸ்க்வீஸ் மொமெண்டம் அதனோட இதனுடைய இறுக்கம் இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான இறுக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுது. இன்னும் முழுசா குறையல. அதாவது இந்த 2த்தையும் நம்ம வச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நம்ம இந்த 4, 5 டேஸா இங்க தடுமாறுற மாரி, இன்னும் இந்த இதனோட கம்ப்ளீட்டா முடிஞ்சு கிரீன் ஆரம்பிக்கிற வரைக்கும் இது இங்க தான் இருக்கும். இந்த இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல வரும். ஸோ இது இந்த 2யும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, இந்த லெவல்ஸ்ல வி கேன் ஸ்டார்ட் லிட்டில் பிட் அக்யூமுலேட்டிங். ஓகே. இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம பைய நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இம்மீடியேட்டான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஒரு 730 இந்த ரேஞ்சில வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. அத விட்டீங்கன்னா உங்களுக்கு 806 810 இதுதான் உங்களுக்கான ஆ ப்ராஃபிட்டா இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த இடத்துல எங்கேயாவது ஆவரேஜா நடுவுல வச்சுக்கிறேன். வாங்குனீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 23% டூ 25% தாராளமா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. அட் த ரேட் ஆஃப் 800 டூ 805 இந்த ரேஞ்சில ப்ராஃபிட் புக் பண்ணலாம். லாங் டெர்ம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சீப்பான பிரைஸ் தான். வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே டாடா மோட்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50, 60% மேல உங்களுக்கு இது வந்து ப்ராஃபிட் குடுக்கறதுக்கு லாங் டெர்ம்ல வாய்ப்புகள் நெறைய இருக்கு.
ஸோ, இத நான் பார்த்தேன். இந்த மொமெண்டம் வந்து ரிலீஸ் ஆயி, எல்லாம் முடிஞ்சு மேல போறதுக்கு முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதனால இது வந்து ஒரு ரைட் டைம். இப்படி தான் நீங்க வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து அனலைசிஸ் பண்ணும்பொழுது, நீங்க பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீடியோ பார்த்து கத்துக்கோங்க. கடைசியா சம்மரைஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் வந்து 593ல இருக்கு. உங்களுடைய பையிங் ஜோன் வந்து கிட்டத்தட்ட 5 இந்த 593ல இருந்து ப்ராபப்ளி இங்க 670 இந்த 70, 80 ரூப்பீஸ்க்குள்ள எங்க வேணாலும் வாங்கலாம். இன்னும் 3, 4 டேஸ் இது வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் முடியறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். அப்ப நம்ம வந்து ப்ராஃபிட்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் வந்து உங்களுக்கு இங்க வச்சுக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு ஒரு 23% வந்து ஈஸியா ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனோட ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 806 803 800 வச்சுக்கோங்களேன். ரொம்ப நம்ம வெயிட் பண்ண வேணாம். 800 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு, ஒரு குட்டி ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த டாடா மோட்டார்ஸ்ல. லாங் டெர்ம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இங்க அக்யூமுலேட் பண்ணிட்டு, நீங்க பெரிய டிராவல்க்கே போலாம். மோர் தென் 50, 60% கூட வருங்காலத்தில வித்தின் எ இயர் நீங்க வந்து இதில ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் கத்துக்கணும்னு நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா, நம்ம சேனல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஆதரவு தாங்க. மீண்டும் இன்னொரு ஸ்டாக்கோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.